ஸோ இவர் வந்து 9ஆம் இடத்து குருவ பத்தி கேட்டார். ஆனா அது என்ன லக்னம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லல. ஸோ ஜென்ரலி ஒரு 9ஆம் பார்வையில குரு பகவான் இருக்கார் அப்படின்னாலே, அவங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும். இது வெளிநாடு யோகத்த கொடுக்குமா அப்படிங்கிறது மட்டும் அதுக்கு தனிப்பட்டு இல்லாமல், அவருக்கு வந்து இங்க உள்நாட்ல அவர் வேலை முயற்சி செய்தாலே அது நன்மையை கொடுக்கத்தான் செய்யும். வெளிநாடு போய் தான் அது நன்மையை தரணும் அப்படிங்கிறது இல்ல. பட் என்ன தசா நடக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியணும். இப்போ பாக்கியத்துல குரு இருக்கார். சனி தசா நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அவளுக்கு சனி வந்து ஜாதகத்துல நல்லா இல்ல அப்படிங்கும் பொழுது, 9ல குரு இருந்தாலும் அதற்கு பலன் இல்லாமல் போய்விடும். அதனால நீங்க என்ன லக்னம், ஆ குரு எங்க இருக்கார்? இப்ப ரிஷப லக்னம், குரு வந்து நீச்சமா இருக்கு. சனி 12ல இருக்கு. சனி தசா நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த பாக்கியத்துல இருக்கிற குருவுக்கு வந்து பலன் இல்லாமல் தான் போகும். ரொம்ப குறைவான பலன் தான் கிடைக்கும். இதுவே ஆ இவர் வந்து மீன லக்னம். குரு வந்து உங்களுக்கு ஆ உச்சம் பெற்றிருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கு. அண்ட் குரு பார்வையும் 9ஆம் இடத்துல நல்ல கிரகமாக இருந்தது. இல்ல உங்களுக்கு குரு பகவான் வந்து இப்ப பாக்கியத்துல அ உச்சம் பெற்றிருக்கார். இப்ப கடகத்துல இருக்கார். உச்சம் பெற்றிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான கிரக அமைப்புல இப்ப அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும்? விருச்சிக லக்னமா இருப்பாங்க. இப்ப விருச்சிக லக்னக்காரங்களுக்கு குரு உச்சம் பெற்றிருக்கும். கூடவே சந்திரனும் இருக்கு. ஸோ குரு சந்திர யோகத்தோட அவங்களுக்கு சந்திர தசா நடந்தாலும் வெளிநாட்டுல தான் இருப்பாங்க. குரு தசா நடந்தாலும் வெளிநாட்டுல தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு இதெல்லாம் வந்து கொடுக்கும். இட் டிபெண்ட்ஸ் உங்களுக்கு சந்திரன் எங்க இருக்கான்னு. இல்ல விருச்சிக லக்னம் சந்திரன் 7ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அது ரோகிணி நட்சத்திரம். அவருக்கு குரு தசை குரு 9ல இருக்குன்னா, அவங்கலாம் பெர்மனன்ட்டா வெளிநாட்டுல போய் செட்டில் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நெறையா காம்போஸ் இருக்கு. ஆ பிளஸ் அண்ட் மைனஸ் ஜாதகங்கள்ல எப்படி என்ன லக்னம், குரு பகவான் எங்க இருக்காருங்கிறத பொறுத்து நம்ம பலன்களை பார்க்கணும்.